தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் திருமாறன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய இந்த இடைவிடாத தாக்குதல், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதன் பின்னணி உங்களுடைய கருத்து? சார், இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா காலையிலே யுஎஸ் அட்டாக் ஈரான் மேல டெஹரான்ல ஒரு 7 மிசைல்ஸ் அடிச்சு அது ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு 6 மாத காலத்துமாவே நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். எந்நேரமும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஜூன் மாசமே ஒரு 12 days வார் அப்படின்னு சொல்லி டெஹரான் மேல அடிச்சாங்க. அது நல்ல வித ஃபார்ச்சுனேட்லி அது டெஹரானோட நின்று போச்சு. அவங்க பெருசா ஒரு ரிட்டாலியேட் பண்ணல. டிப்ளமேட்டிக் டாக்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அந்த டாக்ஸ் போயிட்டு இருந்தது, இப்பவும் போயிட்டு இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஜெனீவால அந்த டாக்ஸ் போயிட்டு இருந்தது பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான். 2 பேருமே முக்கியமான அம்சம் என்னன்னாக்கா அந்த நியூக்ளியர் வெப்பன், அதுதான் ரொம்ப கன்டென்ஷன் இஷ்யூ. இப்போ யுஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானுக்கு அந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தையுடன் ஆல்மோஸ்ட் நேற்று முடிஞ்சிருச்சு அப்படின்றதுதான் ஓமானும் நம்ம ஈரானும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேற்று நைட்டே பாத்தீங்கன்னா யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அது பேச்சுவார்த்தை ரொம்ப கண்டியூசிவா இல்லை, நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதன் விளைவு ரொம்ப பயங்கரமான விளைவுகளை சந்திக்கும் ஈரான் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு மார்னிங் தி அட்டாக். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இது போன ஜூன் நடந்ததுக்கு இப்போதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வருத்தப்படக்கூடியது, எல்லாம் உலக நாடுகளே உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் ஸ்டார்டட் ரிட்டாலியேட்டிங். ஸோ அது இஸ்ரேல் மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்ஸ்ல ஒரு 4 ஸ்டேட்டை இப்போ அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, பஹ்ரைனை முதல்ல அட்டாக் பண்ணாங்க, குவைட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் மேலேயும் லெபனான்ல இருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஏமன்ல இருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இது எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. நெத்தன்யாஹூ இன்னைக்கு கிளியரா சொல்லியிருக்காரு, இட்ஸ் அ வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம யுஎஸ்ல இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா எபிக் வார் சொல்லியிருக்காங்க. ஈரானும் இது ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. இது எங்க இன்டெகிரிட்டிக்கு இது பெரிய கொஸ்டின். ஸோ நீங்க அதை ஆரம்பிச்சிருக்கீங்க, ஸோ அதோடைய முடிவுகள் எங்க கையில தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஈரான் ஹஸ் ரிலீஸ்ட். அதுக்கு தகுந்தபடியே பாத்தீங்கன்னா தே ஆல்சோ ஸ்ட்ரைக்கிங் பேக். எங்கெல்லாம் அவங்க ப்ராக்சிமிட்டி யூஎஸ் பேஸ் இருக்கோ, உதாரணத்துக்கு பஹ்ரைனே சொல்லியிருக்காங்க 7th ஃப்ளீட் மேலேயே அட்டாக் நடந்திருக்கு அப்படின்றது தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் பஹ்ரைன் ஹஸ் கம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனே அதான், ஈரான் ஹஸ் ரிட்டாலியேட்டிங் அகேன்ஸ்ட் யூஎஸ் பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார் இட் எஸ்கலேட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்பதான் நம்ம சொன்னபடி பாத்தீங்கன்னாக்கா இட் வில் கோயிங் டு இம்பாக்ட். இந்த வாருடைய இம்பாக்ட் வேர்ல்ட் ஃபுல்லா இருக்கும், பாதிப்பு அடையும் என்பதே நமக்கு கருத்தாக இருக்கு. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம் திருமாறன். அதே போல குரூப் கேப்டன் வினோத்தும் இணைக்கிறார். அவரோடும் பேசலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் உலக நாடுகளுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு திருமாறன். இதுல அமெரிக்காவினுடைய கைகோர்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்?